ஒரு கிராமத்துல முல்லா அப்படின்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். முல்லா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் உள்ள பெரிய பானையை கடனாக கேட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்க மனமில்லாமல் பானையை முல்லாவிடம் கொடுத்தார். அடுத்த நாள் காலையில், உங்கள் பானை கர்ப்பமாக இருந்தது, நேற்று பிரசவம் முடிந்தது, உங்கள் பானை ஒரு குட்டி பானையை ஈன்றெடுத்தது என்று சொல்லி பெரிய பானையுடன் சேர்த்து ஒரு குட்டி பானையையும் பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொடுத்தார் முல்லா. பக்கத்து வீட்டுக்காரருக்கு முல்லாவின் செய்கை வினோதமாக இருந்தாலும் வரவை விட வேண்டாம் என்று சும்மா இருந்து விட்டார். அதே போலவே மீண்டும் ஒரு நாள் அவரிடம் இருந்து பெரிய பானையை கடனாக வாங்கி மறுநாள் அதே போலவே அந்த பெரிய பானையுடன் சேர்த்து குட்டி பானை ஒன்றையும் கொடுத்து அந்த பெரிய பானைக்கு புதிய குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் சந்தோஷம் அடைந்தார். அதற்கு அடுத்த வாரம் முல்லா பக்கத்து வீட்டுக்காரரிடம் பானையை கடனாக கேட்டவுடனே மனம் வந்து பானையை கொடுத்து விட்டார். இந்த முறை முல்லா பானையை திருப்பி தரவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் கேட்டார். அதற்கு முல்லா, மன்னிக்க வேண்டும், உமது பானை பிரசவத்தின் போது இறந்து விட்டது என்றார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர், என்னை ஏமாற்ற பார்க்கிறியா என்று கேட்டார். அதற்கு முல்லா, நான் ஏமாற்றவில்லை, பானை கர்ப்பமாக இருந்தது, குட்டி போட்டது என்று நான் உங்களிடம் குட்டி பானையை கொடுத்த போது வாங்கி கொண்டீர்கள் அல்லவா? அது உண்மை என்றால் இதுவும் உண்மைதான். இப்போது பானை இறந்து விட்டது என்பதும் உண்மை என்றார். பக்கத்து வீட்டுக்காரர் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து சென்றார். இந்த கதையின் மூலம் பேராசை பெருநஷ்டம் என்பதை நாம் உணர்கிறோம்.